கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் ஈஸ்டர் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரியமானவர்களே, இன்று நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த நாளை நினைவு கூர்ந்து நாம் அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக இப்பூமிக்கு அனுப்பினார். அவர் சிலுவையில ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டு எடுத்திருக்கின்றார். தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தாலே என்று எழுதியிருக்கின்றது. அப்படி நம்மை மீட்டு எடுத்திருக்கின்றார். பிரியமானவர்களே, மரணம் அவரை அடைத்து வைக்க முடியவில்லை. அவர் மரணத்தை ஜெயித்து எழுந்தார். 3வது நாளிலே உயிரோடு எழுந்தார். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுப்பினார். இயேசு மகாராஜா அப்படி உயிரோடு எழுந்த அந்த நாட்களிலே தம்முடைய சீஷர்களுக்கு அவர் தரிசனமானார். அவரை நேசித்த, அவரோடு கூட இருந்த அநேகருக்கு அவர் தரிசனமானார். அப்போ அவர் இந்த பூமியை விட்டு பரமேறி செல்வதற்கு முன்பதாக அவர் சொன்ன ஒரு வார்த்தை, மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனம், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இங்கு ஆண்டவர் பரமேறி செல்ல போகின்றார். ஆனாலும் கூட அவர் என்ன சொல்லி சென்றார் என்றால், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். உலகம் எப்போ முடியும்? அந்த முடிவு பரியந்தமும் சரி. அப்படி இல்லை என்றால் நீங்கள் உலகத்தில் எவ்வளவு நாள் இருப்பீங்க, அது வரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன். அதற்கு பின்பு பரலோகத்தில் நம்ம அவரோடு கூட இருக்க போகின்றோம். சகல நாட்களிலும், எல்லா நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணி இருக்கின்றார். பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, நம்ம இந்த உலகத்தில் பல சவால்களை நம்ம சந்திக்கின்றோம். பல பாடுகள், பல பாரங்களை நம்ம சுமக்கின்றோம். ஆனாலும் கூட எல்லா நாட்களிலும் நம்மோடு கூட இயேசு கூட இருக்கின்றார், கிறிஸ்து கூட இருக்கின்றார். அவர் நம்முடைய வேதனைகள், நம்முடைய பாரங்கள், நம்முடைய பாடுகள் எல்லாவற்றையும் சிலுவையில் அவர் சுமந்துட்டாரு. இனி நம்ம சுமக்க தேவையில்லை. எனவே நம்ம எவ்வளவு பாடுகளை சுமந்தாலும் கூட நம்மோடு கூட அவர் இருப்பதினாலே எளிதில் அதனை நம்ம தாண்ட முடியும். சகல நாட்களிலும், எல்லா நாட்களிலும் அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, அதற்கு முன்பதாக அவர் சீஷர்களிடம் என்ன சொல்றாராம், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இன்றைக்கு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டு, கழுவப்பட்டு, நம்ம சுத்திகரிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய சீடர்களாக, அவருடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மிடத்தில் அவர் நமக்கு சொன்னது என்ன என்றால், நீங்கள் புறப்பட்டு போங்க, எல்லா சகல ஜாதிகளையும் நீங்கள் சீஷராக மாற்றுங்க, அவங்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞான ஸ்நானம் கொடுங்க, நான் உங்களுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேனோ அதையெல்லாம் அவர்களும் கை கொள்ளும்படி நீங்கள் சொல்லுங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ அந்த பூமியிலேயே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு முக்கியமான பொறுப்பு என்ன என்றால், அவருடைய ரட்சிப்பை நாம் எடுத்து செல்ல வேண்டும். அவருடைய அன்பை நாம் எடுத்து செல்ல வேண்டும். சகல ஜனங்களுக்கும் எடுத்து செல்ல வேண்டும். அவருடைய அன்பை அறிவித்து ஞான ஸ்நானத்திற்குள்ளாக அவர்களை நடத்தி அவர்களுக்கு என்ன சொல்லணுமா, நமக்கு கற்றுக் கொடுத்த வேதத்தில் எழுதியிருக்கிற ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர்கள் கை கொள்ளும்படியாக அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இப்படிலாம் நம்ம செய்தாலும் கூட நான் உங்க கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். இதோ இந்த நாட்களில் இந்த உயிர் தெழுதலின் வல்லமை வெளிப்பட்டு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அந்த நாளை நம்ம நினைவு கூர்ந்து நம்ம மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த வேளையில் உங்கள் குடும்பத்தில் கூட ஒருவேளை துக்கத்தோடு அல்லது வேதனையோடு அல்லது வியாதியோடு நீங்கள் கசப்போடு நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின பிதாவாகிய தேவனுடைய வல்லமையானது உங்கள் குடும்பத்தில் இறங்க முடியும். உங்கள் எல்லைகளில் உங்கள் குடும்பத்தில் அப்படிப்பட்ட வியாதியோடு
அல்லது துக்கத்தோடு இருக்கிற காரியங்களை எல்லாம் அவர் உயிர்ப்பிக்க முடியும் என்று விசுவாசியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதம் செய்வார். இந்த நாளில் விசேஷமாக அவருடைய வல்லமை விளங்கும். உங்களுடைய துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாக மாற்றுவார். இயேசு மகாராஜா சிலுவைக்கு செல்வதற்கு முன்பதாக தன்னுடைய சீஷர்களிடம் சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, சிலுவையில் அறையப்பட்டதை சீஷர்கள் பார்த்தாங்க. அவங்க திகிலோடு கூட கண்ணீரோடு கூட கடந்து போயிருப்பாங்க. ஆனால் திரும்ப இப்போ உயிரோடு எழுந்ததை பார்க்கும் பொழுது அவங்களுடைய துக்கமெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாய் மாறி இருக்கும். அதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் கூட உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படி செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இதோ இந்த நாளில், அதாவது ஆண்டவரே, நீர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளில் உயிரோடு எழுந்தீர். மரணத்தை ஜெயமாக நீர் விழுங்கினீர். ஆண்டவரே, மரணத்தை ஜெயமாக நீர் மாற்றினீர். கர்த்தாவே, இந்த நாளில், இந்த ஈஸ்டர் தினமாகிய இந்த நாளில் கூட ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் கண்ணீரோடு வேதனையின் மத்தியில் இன்னும் எங்களுக்கு சந்தோஷம் எங்கள் குடும்பத்தில் வரலை, என் வாழ்க்கையில் இன்னும் சந்தோஷம் வரலை, நாங்கள் துக்கத்தோடு தான் இருக்கிறோம் என்று சொல்லி வேதனையோடு ஜெபிக்கிறாங்களோ, அவங்களுடைய வாழ்க்கையில் நம்முடைய உயிர்த்தெழுதின் வல்லமை இறங்கட்டும் தகப்பனே. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின பிதாவாகிய தேவனுடைய அப்படிப்பட்ட வல்லமை இதோ உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில் இறங்கி அவர்களுடைய துக்கங்களை மாற்றுவதாக, அவருடைய பாடுகளை மாற்றுவதாக, ஆண்டவரே அவர்களுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார். அவர் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்ற வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இதற்கு மேலான வாக்குத்தத்தம் என்ன இருக்கின்றது? ஒன்றுக்கும் கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.